நட்பு மற்றும் உறவுகளால் வாழ்ந்தாங்கன்னாலும் இவங்க தான். நட்பு மற்றும் உறவுகள்னால ஏமாந்தவர்களும் இவர்கள் தான். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தான். கடந்த ஒரு வருடமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் நட்புகள் இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா, உறவுகள் இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மன சஞ்சலப்பில் இருக்கிறீங்க. இது எல்லாமே டெம்பரவரி தான், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த 2025 பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது நிறைய நற்பலன்கள் காத்துட்ருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசிக்கு அதிபதி புதன். இந்த புதன் சொன்னாலே பார்த்திங்கன்னா திறமைக்காரகன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புதன் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. இப்போ ஏஐ டெக்னாலஜி அதெல்லாம் வந்தாச்சுனாலே அதுக்கு காரணமே முழுவதுமாக அந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தது தான். அந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அந்த மகிழ்ச்சியை தான் மேடம் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஆனால் அது எங்கள் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு 2025 ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இருக்க போகுது. அதை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். கன்னி ராசி அன்பர்கள், கன்னின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அவர் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலையோடு இருக்கக்கூடியவர்கள். எப்போதும் ஒரு சிரிப்போடு இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கப்படுறது தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள். கன்னின்னு சொன்னாலே ஒரு மங்கையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அதே மாதிரி அந்த ஒரு பெண் அப்படின்னு சொன்னாலே எல்லா வளங்களும் இருக்கும். அந்த பெண்கள் கிட்ட பார்த்திங்கன்னா திறமைகள் இல்லாத இதுவே கிடையாது. அந்த மாதிரி அந்த கன்னி ராசி அன்பர்கள் எல்லா திறமைகளையும் உடையவர்களாக இருப்பாங்க. கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பார்த்திங்கன்னா இவர்களுடைய திறமை எல்லாத்தையுமே இவர்களே சுக்கு நூறாக ஆக்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். என்ன திறமை இருந்து பிரயோஜனம், எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக வருது, எல்லாமே ஒரு போலியாக தான் இருக்குது, என்னை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு போலியாக தான் இருக்கிறாங்க, என்னை சார்ந்தவர்கள் எல்லோருமே என்னை ஏமாற்றும் நபர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனம் குமுறை இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கு. எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ இழப்புகள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை தவிர இழப்புகள் நிறைய போயிருக்கும். சில பேருக்கு தொழில் ரீதியாக இழப்புகள், பொருள் சேதங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனது, இப்படிலாம் கடைசி வரைக்கும் வந்து ஒரு 90% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகி அந்த 10%ல் எல்லா வேலையும் சுக்கு நூறாக சிதறக்கூடிய ஒரு நேரமும் இருந்திருக்கு இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு. அப்படின்னா அந்த ஹெவியாக அந்த கேதுவனுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும். இந்த 2025 பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு அந்த கேது பகவான் மாறிடுறாரு. மேடம் மே மாதம் வரைக்கும் எங்களுக்கு தாக்கு பிடிக்காது மேடம், அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களால் பிரச்சனையை தாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த வேலை இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு போகிறதுனால வேலையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. வேலை சம்பந்தமான நிறைய உயர் பதவிகள், நல்ல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்கும், வருடமாக தான் இருக்கும். ஏன்னா மார்ச் மாதத்திலே அந்த சனி பகவான் மார்ச் மாதத்தில் மாறுறாருங்கும் போது உங்களுக்கு ஜனவரி மாதத்திலேயே சில மாற்றங்கள் தெரிய வந்துடும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. அதனால உங்களுக்கு வேலை சம்பந்தமான நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய நேரம். சில பேர் கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, டிசம்பர் மாதம்லாம் உங்களுக்கு அந்த விசா அப்ரூவ் ஆகிருக்கும். சில பேர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அங்கே உங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும். இப்படிலாம் சில விதமான ஒரு மாற்றங்களை நோக்கி தான் நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அதிலிருந்தே உங்களுக்கு தெரிய வரும் 100% ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த வருடம். இந்த கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் 2025 அதிகப்படியான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் கடந்த காலத்தில் தோல்வியை கொடுத்தாலும் ஒழிய இந்த காலம் உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு தோஷங்கள் விலகக்கூடிய ஒரு நேரம், கடன் தொல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து
அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்துல சும்மா உங்களால் உட்கார முடியாதுங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு உண்டான ஒரு சீட் எல்லாமே, அடுத்தது கல்லூரி படிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அடுத்து கல்லூரி பருவத்தை முடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான கேம்பஸ் இன்டர்வியூலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகுவீங்கன்னு 2024 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு அந்த யோஜனையே வராது. அடுத்து பார்த்திங்கன்னா சில முயற்சிகளை எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறது நீங்கள் தான். அதனால் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. கை நிறைய சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு நேரமும் இந்த கன்னிராசி இருக்கக்கூடிய அந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய விவாகரத்து வழக்குகளை சந்திச்சிருக்கிறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களை சில பேர் பார்த்திங்கன்னா கடிந்து பேசுவதற்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை வந்து சரியில்லை. ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியாக ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால சில பேர் உங்களை மனசை அப்படி கல்லாக்கி உங்களுடைய பெற்றோர்களை கடிந்து பேசுவதற்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும். அதனால நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் வந்துருமோ, தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோ அப்படின்லாம் நீங்கள் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்லிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பொதுவான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய இடம் மாற்றத்தினால நிறைய ஒரு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொந்த வீட்டுகள்னால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு சொந்த வீடே வாங்க முடியல, ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த சொந்த வீடு வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம் கன்னிராசி என்பர்கள். இந்த காலகட்டம் இந்த 2025 அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய திறமைசாலிகள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல்டுலலாம் இருக்கிறீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்த்து இருக்கிறீங்க. வாய்ப்புகள் நமக்கு ஒன்று கூட வரமாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில், அதாவது கதை எழுதுபவர்களாகவோ இல்லை இலக்கியம் எழுதுபவர்களாகவோ கவிதை எழுதுபவர்களாகவோ இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் தேடி வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த 10ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பெண்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 கன்னிராசி பெண்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும், அடுத்து அங்கே ஒரு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. அதனால உங்களுடைய முயற்சிகளை விடாம முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நம்ம சந்திரனை சார்ந்த சில பலன்களை இந்த ராசி அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ கன்னி லக்ன அன்பர்களா இருக்கிறீங்க, நீங்க கன்னி லக்னமா இருக்கு மேடம், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துல இருந்து கேது பகவான் பயணிச்சாச்சு, 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால பெரிய ரிலீஃப் உங்களுக்கு வரப்போகுது. முதல்ல கடனில் இருந்து ரிலீஃப்ன்றது இந்த கன்னி லக்ன அன்பர்களுக்கு இருக்க போகுது. கடன், சட்டம் சம்பந்தமான சில வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளில் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் மூலமாக அந்த குழந்தை பாக்கியம் இந்த கன்னி லக்ன அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அந்த மருத்துவ செலவு இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான சில நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த தசாபுத்தி பலன்கள் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால அது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.